வணக்கம் நேயர்களே. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் ஒரு எஸ்கலேட்டிங் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால ஒரு வீழ்ச்சியை தழுவிச்சுன்னு சொல்லலாம். ஓப்பனிங்கே இன்னைக்கு லோவர், பட் ஆயில் அண்ட் கேஸ் இந்த டிக்ளைனுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த துறைகள்னு சொல்லலாம். மெயினாக இந்த ஈரான் இஸ்ரேல் எகைன் அங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஸ்ட்ரைக் ஆன் ஈரானியன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ். இது ஒரு கான்ஃப்ளிக்டை மிடில் ஈஸ்ட்லையும் ஆரம்பித்தது. அதனால் ப்ராட் பேஸ்டு செல்லிங் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதில் மெயினாக எஃப்எம்சிஜி அண்டு பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஒரு செல்லிங் இருந்தது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் ஒரு ரீசைலன்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். 152 புள்ளிகள் குறைந்து 24,736 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 750, டிக்ளைன்ஸ் 1,758. மிட் அண்ட் ஸ்மால் கேப் நெகட்டிவாக இருக்கிறதுனால ப்ராடர் மார்க்கெட் எகன் டென் டு பி இன் த நெகட்டிவ் சைடு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் இந்த எஸ்கலேட்டிங் டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல். இது ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனில் ஒரு டாப் கன்சர்னாக இன்றைக்கி உருவெடுத்திருக்கு. ஈவன் ரஷ்யா உக்ரைன் போதும் அப்படி தான் இருந்தது. நம்ம நேத்திக்கே அதை சொல்லிட்டோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த கண்ட்ரியில் காசு இல்லைன்னா அவன் க்ரூட் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னா இதை மாதிரியான தந்திரங்களை உபயோகப்படுத்துகிறாங்க. வேறு எதுவுமே கிடையாதுங்க. எங்கேயுமே வார் வராது. ஸோ இது அப்பப்போ ஒரு பயமுறுத்தி எல்லாத்தையும் ஏற்றி விட்டு அவனை விற்றுட்டு அவங்களுக்கு கடனை அழைச்சிக்கிட்டு திருப்பி மறுபடியும் நார்மல்ஸுக்கு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஸோ அதனால் இது இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு டாப் கன்சர்னாக வந்ததுனால இன்வெஸ்டர்ஸ் பின்வாங்குறாங்க. இரண்டாவது, க்ரூட் ஆயில் பாருங்கள் 10% ஏறி இருக்கு நேற்று ஒரு நாள். ஸோ எல்லாம் அது மாத்திரம் இல்லாமல் என்ன ஆகுது, இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்டர் சேஃப் ஹேவன். நம்ம ஊரில் தான் பேங்க்லேயே வச்சுப்போம், அந்த ஊர்லாம் பேங்கில் வைக்க மாட்டாங்க. இருக்கிற கரன்சி லொட்டுலஸ்க்கு எல்லாத்தையும் விற்று எல்லோ மெட்டல் தங்கத்தில் தான் வாங்குவாங்க. அதனால் இன்றைக்கி தங்கம் பாருங்கள் உச்சாணிக்கணையில் போய் உட்காந்துருக்குது இல்லையா. அதுமாரி நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு இன்றைக்கி பிரீச் $86 பெர் பேரலுங்க. இந்த ரூபாய் மதிப்பு குறையும் போது எஃப்ஐ ஃப்ளோ குறையும் வராது இல்லையா. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு அழுத்தம் நமக்கு பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மார்க்கெட் செல்லுதுன்னு பாருங்கள். இதை தவிர நம்மளுடைய இந்த டேரிஃப் அன்சர்டனிட்டி அது இப்படி லிங்கர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு பெட்டர் இம்பேக்ட் வந்தால்தான் சந்தைகள் ஒரு ஒரு மறுபடியும் ஒரு பெட்டர் மூவுக்கு நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் என்ன ஏதுங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா, ஐடி, ரியாலிட்டி இதெல்லாம் மூச்சை பிடிச்சி நின்று இருக்கு, இறங்கல அவ்வளோதான். பட் பிஎஸ்யூ பேங்க்ஸ், எஃப்எம்சிஜி அண்ட் பேங்கிங் செக்டார் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் பெருசாகவே விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஓஎன்ஜிசி, தென் டெக் மஹேந்திரா, டிசிஎஸ், விப்ரோ, சிப்லா, மாருதி சுசுகி, ஏஷியர் மோட்டார், சன் ஃபார்மா இவையெல்லாம் பிரத்யேகமாக மார்க்கெட்டை நிறுத்தி வச்ச பங்குகள். அதே சமயத்தில் அதானி போர்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் இன்றைக்கி 14 பாயிண்ட் விழுந்திருக்கு. ஐடிசி, இண்டஸ்இண்ட் பேங்க், இண்டால்கோ, அதானி என்டர்பிரைசஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஆட்டோ, பவர் கிரிட், எட்டர்னல் இவையெல்லாம் மார்க்கெட்டை இறக்கிவிட்ட பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் சந்தைகளை பொறுத்தவரை இந்த ஏவியேஷன் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பெரிய ஹிட்டு தாங்க. ஸோ அது ஒன்றும் ஸ்டில் இந்த என்ன சொல்கிறது ரீகூப் ஆகிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகும். ஸோ அதனால் அது வரலையும் அந்த பங்குகளை போய் பெருசாக நம்ம தொடாமல் இருக்கிறது நல்லது. இன்டர்நேஷ்னலி எம்எஸ்சிஐ, மார்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏஷியாவில் எக்ஸ் ஜப்பான் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லிப்டு பை 1%. ஸோ மெயினாக என்ன, இன்வெஸ்டர்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த சேஃப் ஹெவன் பிகாஸ் ஆஃப் சச்சஸ் கோல்டு, சுவிஸ் ஃப்ரான்ஸ் அதுமாரி உள்ளதெல்லாம் வாங்குகிறாங்க. அதுமாரி தங்கம் பார்த்தோன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,695 ரூபாய் ஏறி இருக்குது. 1,99,000 ரூபாயாக இருக்கிறது. சில்வர் பாருங்கள் 575 ரூபாய் ஏறி இருக்கு, 1,06,460 ரூபா. க்ரூட் ஆயில் 478 ரூபாய் ஏறி இருக்கு, 6,3
322 வணிகமாகிறது. ஸோ கமாடிட்டியை பொறுத்தவரை எங்கெங்கெல்லாம் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனால் அந்த அழுத்தம் நிலவுகிறதோ அப்போ அது தலையோங்கும். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா எம்க்யூர் ஃபார்மா, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ், அதானி இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் டாப் வால்யூம் கெய்னஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஜூப்ளியன் இனர்வியா அது கிட்டத்தட்ட 26 டைம்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரைஸும் 12% மேலே ஏறி இருக்கு. அடுத்தது டிவிஎஸ் ஸ்ரீசக்கரா, நம்மூர் டயர் கம்பெனிங்க, வால்யூம் 10.25% ஏறி இருக்கு. ப்ரைஸும் 12% ஏறி 3247 இருக்கிறது. அடுத்தது டிசிஐ ஃபைனான்ஸ், டூரிசம் கார்பரேஷன் இந்தியா ஃபைனான்ஸு, அது பார்த்தீங்கன்னா வால்யூம் 8.5 டைம் ஏறி இருக்கு. ப்ரைஸும் 10% ஏறி ₹16.28 முடிவடைந்திருக்கிறது. மேலும் நண்பர்களே, இன்றைய தினம் ஃபியூச்சரில் வால்யூம் பார்த்தோன்னா எபோவ் ஆவரேஜ் இருக்குது, போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர். ஸோ மெயினாக இன்றைக்கி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஓப்பனிங்கே கேப் டவுன் 24,473, ஸ்ட்ரைட்டாகவே 400 பாயிண்ட்டை காலி. அதுதான் இன்றைக்கி லோவும். அதிலிருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆரம்பிச்சது. ஸோ 24,754.35 அப்படிங்கிற புள்ளிகளை கிட்டத்தட்ட 2 மணிக்கு தொட்டுது. பட் ரெக்கவரி பார்த்தோன்னா உடனே இருந்தது. இந்த ஒரு 200 புள்ளிகள் ரெக்கவரி உடனேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இருந்தாலும் மார்க்கெட்டில் இன்றைக்கி அது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் தொட்டு லோவர் லெவலில் மார்க்கெட்டில் பையிங்கை காண முடிஞ்சுது. இருந்தாலும் இந்த மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதற்கு தகுந்தாற்போல் தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகக்கூடும். ஸோ அதனால் நண்பர்களே, நாளைய தினம் நாம் சிறப்பு பதிவிலே நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் பேச இருக்கிறோம். அதனால் இணைந்திருங்கள். நிறைய விஷயங்களை நேரிலே சந்திப்போம். நன்றி.